வணக்கம் மக்களை, கொங்கு பங்கை சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெப்பர் காடை ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காடை வந்து ஒரு 6 காடை நமக்கு வந்து ஒரு 4 பீஸாக ஒரு காடையை கட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு கடாயில் தேவைப்படுற எண்ணெய் நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தாளிப்புக்கு தேவையானது ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 வரமிளகாய், சோம்பு 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு தேவைப்படுற உப்பு இதிலே நம்ம போட்டுடலாம். கல்லுப்பு தான் நாங்கள் எப்போவுமே ஆட் பண்ணுவோம். ஸோ கல்லுப்பு நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி நம்ம நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே இதில் ஆட் பண்ணி இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதுமானது. இஞ்சி பூண்டு விழுது போட்ட உடனே பச்சை வாசம் போன உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெங்காயத்திலே வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம போடுறது தான் அதனுடைய அந்த நான்வெஜ் செய்கிறதோட டேஸ்ட் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதை தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ளேம் பெருசாகவே எரியும் போது நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் வேணும்னாலும் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் தான் இதுக்கு முக்கியமான நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் இந்த காடை செய்யும் பொழுது. காடை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். காடை முட்டை, காடை எல்லாமே. ஸோ அதனால் காடை எடுத்து நம்ம செஞ்சு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லா காடை ஃப்ரெஷ்ஷாக அதில் போட்டு நல்லா வணக்கி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா அந்த உள்ளுக்குள்ளே எல்லாமே இறங்கணும் அந்த மசாலாலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப ட்ரையாக பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சாதத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே நமக்கு வணங்கிட்டு எடுத்துக்கலாம். காடை வேகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் காடை அதுக்குள்ளே வெந்துடும். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம முன்னாடி எடுத்து வச்சு சீரகம், குருமிளகு மிக்ஸி ஜாரில் அரைச்சது அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவைப்படுற தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம், ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராண்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ எங்களோட சேனல் நேம் வந்து கொங்கு மங்கை. இந்த சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கிங் வைஸ் நிறைய பேர் தெரியாதவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இது கொடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக காடை செஞ்சு கொடுக்கலாம். காடையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு நாங்களும் நிறைய டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. பட் காடை ரொம்ப எலும்பாக இருக்கும், பார்த்து சாப்பிடணும். குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும். முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போது லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு காரம் தேவைப்படுது அப்படின்னா பெப்பர் கூட இதில் மறுபடியும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் இன்னும் எக்ஸ்டெண்டாக விட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்துட்டு ட்ரை ஆகிடும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. நம்ம தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச் மக்களே, தேங்க்யூ.